அக்கா அக்கா, ஜெசூரியிலிருந்து பிரதான மந்திரி வந்திருக்கிறார். எல்லோரும் சிறிது நேரத்தில் நமது வீட்டுக்கு வந்து விடுவார்கள். நீ சொல்வது உண்மையா? ஜெசூரியிலிருந்து வந்திருக்கிறார்களா? ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் தயார் செய். அவர்களை வரவேற்க வேண்டும். இதை அவரிடம் சொல்ல வேண்டும். என்னங்க என்னங்க, இங்க வாங்க. மாயானந்தா, என்ன ஆயிற்று? ஜெசூரியிலிருந்து பிரதான மந்திரி வந்து கொண்டிருக்கிறாராம். நம் சேவகன் இப்பொழுதுதான் கூறினான். என்ன? ஆமாம். பிரதான மந்திரி வருகிறாரா? ஆமாம். ஏன் இப்படியே நின்று கொண்டிருக்கிறாய்? நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். மாயானந்தா, உணவு வகைகளை தயார் செய்யுங்கள். சரிங்க. சீக்கிரம். ஐயா, வாருங்கள். தோ வருகிறேன். கவனியுங்கள், ஜெசூரியிலிருந்து விருந்தினர் வருகின்றனர். வருகிறவர்களுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது. சரி, உணவு தயார் செய்யுங்கள். கண்டிப்பாக. லத்திகா, நமது வரவேற்பு பிரமாதமாக இருக்க வேண்டுமே. இந்த ஏழையின் இல்லத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். எங்களுக்கு சிறிது முன்னமே சொல்லியிருந்தால் இன்னமும் கொஞ்சம் அதிகம் ஏற்பாடுகளை செய்திருப்போம். வாருங்கள். கொஞ்சம் இருங்கள். எங்களுக்கென்று ஒரு சடங்கு உள்ளது. நிமசேத், எதற்காக இவையெல்லாம் எங்களுக்கு? வாருங்கள், உள்ளே வாருங்கள். இவர் யார்? இவர்கள் லக்ஷ்மி, என்னுடைய மனைவி. வாருங்கள். நிமசேத், வீரமார்த்தாண்டர் ஜெசூரியிலிருந்து சில பரிசுகளை அனுப்பியுள்ளார். இவையெல்லாம் எங்களுக்கு எதற்கு? தம்பி, இவர்களை அழைத்துச் செல். வாருங்கள். நீங்கள் எங்களை காண வந்திருக்கிறீர்கள், அதுவே எங்களுக்கு போதும். திருமணம் குறித்த விஷயங்களை பேசுவதற்கு நானே ஜெசூரிக்கு வரலாம் என்றுதான் இருந்தேன். நாங்களும் சில திருமண வேலைகளை பாதையில் விட்டுதான் இங்கு வந்துள்ளோம். ஆனால் இங்கே சில வேலைகளை முடிக்கத்தான் வந்திருக்கிறோம். எங்கே மஹல்சா தேவியை காணவில்லை? அவளை காண நான் ஆவலாக உள்ளேன். வெளியே போயிருக்கிறாள். சீக்கிரம் வந்து விடுவாள். தாங்கள் ஓய்வெடுங்கள். வாருங்கள். மஹல்சா, யார் வந்திருக்கிறார் என்று பார்த்தாயா?